₹1,00,00,000 சம்பாதிக்க நான் 30 வருடங்கள் எடுத்துக்கொண்டேன். அப்படியானால் கணிதப்படி பார்த்தால் 2,00,00,000 சம்பாதிக்க 60 வருடங்கள் ஆக வேண்டுமா? இதுதான் பலர் நினைப்பது. ஆனால் வாழ்க்கை, பணம், முதலீடு இவை எல்லாம் சாதாரண கணிதத்தால் மட்டும் இயங்குவதில்லை. இதில் வேலை செய்யும் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. அதற்கு பெயர் காம்பவுண்டிங். வாரன் பஃபெட் 12 வயதில் செய்தித்தாள் வீடு வீடாக போட்டு வந்தார். அந்த வயதில் கிடைத்த சிறிய பணத்தையே அவர் சேமித்தார். சில பணத்தை எஃப்டியில் வைத்தார், சிலதை ரெக்கரிங் டெபாசிட்டில் வைத்தார், சிலதை ஷேர்ஸில் முதலீடு செய்தார். அவர் திடீரென்று பணக்காரராகவில்லை. ஒரே மாதத்தில் பணம் டபுள் ஆகும், இங்கே போட்டுவிட்டால் ஒரு வருடத்தில் கோடீஸ்வரன், இப்படிப்பட்ட ஷார்ட்கட் வழிகளை அவர் தேடவில்லை. அவர் செய்த ஒரே விஷயம் கேபிட்டல் சேஃப்டியை பாதுகாத்தார். அதாவது முதலீட்டின் அடிப்படை பணத்தை இழக்காமல் பார்த்து கொண்டார். அதன் பிறகு நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து முதலீடு செய்தார். அதுதான் இன்று அவரை உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவராக மாற்றியது. இன்று பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். விரைவாக பணக்காரராக வேண்டும் என்ற ஆசையில் முதலீட்டை விட சூதாட்ட மனநிலையுடன் செல்கிறார்கள். இங்கே போடுங்க டபுள் ஆகும், கிரிப்டோல போடுங்க ஓவர்நைட் ப்ராஃபிட், இன்ட்ராடே பண்ணுங்க லைஃப் செட்டில், இப்படி பலர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த ஆசையில் போகிறவர்கள் பெரும்பாலும் என்ன இழக்கிறார்கள் தெரியுமா? கேபிட்டல், அடிப்படை பணமே போய்விடுகிறது. பணத்தை சம்பாதிப்பது கஷ்டம், ஆனால் இழப்பது சில நிமிடங்கள் போதும். ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள். பணக்காரராக ஆக வேண்டும் என்றால் முதலில் உங்கள் மணி கேம்ல நீங்க சர்வைவ் ஆகணும். கேம்ல இருந்து வெளியே போகக்கூடாது. அதனால்தான் அந்த ஃபேமஸ் லைன், டு வின் த கேம் யூ ஹாவ் டு பி இன் த கேம். இன்று பல மிடில் கிளாஸ் குடும்பங்களில் ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்கிறது. எவ்வளவு சம்பாதித்தாலும் சேமிக்க முடியவில்லை. ஆனால் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் ஆரம்பிக்கிறதே சேவிங்ஸ்ல இருந்து தான். நீங்கள் மாதம் ₹20,000 சம்பாதித்தாலும் பரவாயில்லை. அதிலிருந்து எவ்வளவு சேமிக்க முடிகிறது என்பதுதான் முக்கியம். உதாரணமாக பாருங்கள். மாத வருமானம் ₹20,000, செலவு ₹12,000, மீதமிருக்கும் சேமிப்பு ₹8,000. இந்த ₹8,000 தான் உங்கள் ஃபியூச்சர் ஃப்ரீடம்க்கு விதை. அந்த சேவிங்ஸை அதிகப்படுத்த 2 வழிகள் மட்டுமே இருக்கிறது. இன்கமை அதிகப்படுத்த வேண்டும், எக்ஸ்பென்சஸை குறைக்க வேண்டும். இதற்கு வேறு மேஜிக் ஃபார்முலா கிடையாது. நீங்கள் ₹20,000 சம்பாதிக்கிறீர்கள் என்றால் ₹30,000 சம்பாதிக்க எப்படி ஸ்கில் வளர்க்கலாம் என்று யோசிக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவையில்லாத செலவுகளை குறைக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் சம்பாதிப்பதால் தான் பணக்காரனாக மாட்டான், சேமிப்பதால் தான் ஆகிறான். பலர் சேலரி வந்த நாளே இஎம்ஐ, ஷாப்பிங், அன்னெசசரி லைஃப் ஸ்டைல், மொபைல் அப்கிரேட், லக்ஸரி செலவுகள் இவற்றில் மூழ்கிவிடுகிறார்கள். பிறகு என்னடா வாழ்க்கை என்று வருத்தப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்களிடம் பிரச்சனை இன்கம் இல்ல, ஃபைனான்சியல் டிசிப்ளின் இல்லாததுதான் பிரச்சனை. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு வரி உலக புகழ் பெற்றது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் தி 8th wonder of the world. காம்பவுண்டிங் என்றால் என்ன? நீங்கள் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அதை முதலீடு செய்கிறீர்கள். அந்த முதலீட்டுக்கு கிடைக்கும் ரிட்டர்ன்ஸையும் மீண்டும் ரீஇன்வெஸ்ட் செய்கிறீர்கள். இப்படி நீண்ட காலத்திற்கு செய்தால் அந்த மணி எக்ஸ்போனென்ஷியல் growth-ஆக ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் பெரிய மாற்றம் தெரியாது. உதாரணமாக ஒரு பேம்பூ ட்ரீயை பாருங்கள். அதன் விதையை நட்ட பிறகு முதல் 5 வருடங்கள் எதுவும் வளரவில்லை போல தோன்றும். தினமும் தண்ணீர் ஊற்றினாலும் சிறிய முளை கூட தெரியாது. ஆனால் 5 வருடங்களுக்குப் பிறகு சில மாதங்களில் 50 அடி உயரம் வளர்கிறது. அப்படியானால் அந்த மரம் 5 மாதத்தில் வளர்ந்ததா? இல்லை. அது 5 வருடங்களாக உள்ளே ரூட் சிஸ்டம் உருவாக்கிக் கொண்டிருந்தது. ஃபைனான்ஷியல் லைஃபும் அதே மாதிரிதான். ஆரம்பத்தில் ₹5,000 எஸ்ஐபி, ₹10,000 சேவிங்ஸ், ₹2,000 சைடு இன்கம், இவையெல்லாம் சிறியது போல தோன்றும். ஆனால் 10 வருடம், 20 வருடம், 30 வருடம் தொடர்ந்து செய்தால் அதன் பவர் வேற மாதிரி இருக்கும். பலர் ஆரம்பத்தில் பேஷன்ஸ் இழந்து விடுகிறார்கள். 3 வருடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்னும் பெரிய மணி வரல என்று மனம் உடைந்து விடுகிறார்கள். அதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக். நீங்கள் ஒரு விதை நட்டு 2 மாதம் கழித்து இன்னும் மரம் வரல என்று தோண்டி எடுத்துவிட்டால் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். அதேபோல் இன்வெஸ்ட்மெண்ட்ல தொடர்ந்து இருக்க வேண்டும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் முதல் ₹1,00,00,000 சம்பாதிக்க 30 வருடங்கள் எடுத்துக்கொண்டார் என வைத்துக் கொள்ளுங்கள். நார்மல் மேத்ஸ் என்ன சொல்வது? 2 கோடி சம்பாதிக்க 60 வருடம் ஆகும். ஆனால் வெல்த் கிரியேஷன் அப்படி வேலை செய்யாது. ஏன் தெரியுமா? முதல் 30 வருடத்தில் அவர் உருவாக்கியது சிர்ஃப் ₹1,00,00,000 இல்ல,
அவர் உருவாக்கியது டிசிப்ளின், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், நெட்வொர்க், இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட், கேஷ் ஃப்ளோ சிஸ்டம். இந்த ஃபவுண்டேஷன் பில்ட் ஆன பிறகு அடுத்த 1 கோடி ரூபாய் சில வருடங்களில் வந்துவிடும். அதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். வாரன் பஃபெட் அவர்களின் வெல்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவரது மொத்த வெல்த்தில் மிகப்பெரிய பகுதி அவர் வயது அதிகமான பிறகுதான் உருவானது. ஆரம்பத்தில் ஸ்லோ growth, பின்னர் எக்ஸ்ப்ளோசிவ் growth. இதுதான் காம்பவுண்டிங் மேஜிக். அதனால்தான் நீங்கள் லேட்டா ஸ்டார்ட் பண்ணினாலும் கவலைப்பட வேண்டாம். நான் 40 வயசு ஆயிடுச்சு, நான் 30 வயசு தாண்டிட்டேன், வாரன் பஃபெட் மாதிரி 12 வயசுல ஆரம்பிக்கல, இதெல்லாம் யோசித்து மனசு உடைக்க வேண்டாம். முக்கியமானது என்ன தெரியுமா? நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுகிறீர்களா இல்லையா? ஒரு மரம் நட சிறந்த நேரம் 20 வருடங்களுக்கு முன். 2வது சிறந்த நேரம் இன்று. ஹெல்த்தும் வெல்த்தும் இரண்டும் தொடர்புடையது. நீண்ட காலம் வாழ்கிறவர்களுக்கு கம்பவுண்டிங் அதிகமாக வேலை செய்யும். அதனால்தான் ஹெல்த்தி லைஃப் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இன்னொரு பவர்ஃபுல் லெசன். கிரிக்கெட்டில் 6 அடிக்கணும், 4 அடிக்கணும் என்று எல்லாரும் ஆசைப்படுவார்கள். ஆனால் முதலில் விக்கெட் காக்கணும், கிரீஸில் நிற்கணும். நீங்க கிரீஸ்ல இருந்தா வைட், நோபால், சிங்கிள்ஸ், டபுள்ஸ் எல்லாமே ஸ்லோலி ஸ்கோர் சேர்க்கும். ஆனால் விக்கெட் இழந்து பவிலியன் போயிட்டீங்கன்னா கேம் முடிந்தது. மணி லைஃப்லும் அதே. கேபிட்டலை காக்கணும். ஹை ரிஸ்க் கிரீட்ல போய் முழு பணத்தையும் இழக்கக்கூடாது. நீங்கள் கேம்ல இருந்தால் வாய்ப்புகள் தொடர்ந்து வரும். ஒரு ஃபன்னி ஸ்டோரி மூலம் இதை இன்னும் நல்லா புரிந்து கொள்ளலாம். ஒரு பையன் 10th ஸ்டாண்டர்டில் மேத்தமேட்டிக்ஸில் ஃபெயில் ஆகிறான். அவன் மிகவும் மனமுடைந்து நான் சூசைட் பண்ணிக்கிறேன் என்று டேங்குக்கு போகிறான். அவன் நண்பன் ஓடி வந்து கேட்கிறான், ஏன் இப்படி செய்யற? அவன் சொல்கிறான், மேக்ஸ் ஃபெயில் ஆயிட்டேன். அதற்கு நண்பன் சொல்கிறான், சரி நீ சூசைட் பண்ணிக்கோ, ஆனா மறுபிறவி எடுத்தா மீண்டும் எல்கேஜியில இருந்து பாபா பிளாக் ஷீப் ஆரம்பிக்கணும். இப்ப சப்ளிமெண்டரி எழுதினா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பாஸ் பண்ணினா போதும். அந்த ஒரு லைன் அவனுக்கு ரியாலிட்டி புரிய வைக்கிறது. ஃபைனான்ஷியல் லைஃப்லும் இதேதான். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் வந்தாலே எல்லாம் முடிந்தது என்று நினைக்கக்கூடாது. மீண்டும் டிசிப்ளினா கண்டினியூ செய்ய வேண்டும். சிறிய தவறுகள் வாழ்க்கையை முடிக்காது. ஆனால் கேம்ல இருந்து வெளியேறுவதுதான் முடிவு. ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் என்றால் என்ன? பலர் நினைப்பது போல லக்ஸுரி கார், பங்களா, ஃபாரின் ட்ரிப் மட்டுமல்ல. ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் என்றால் உங்கள் செலவுகளை கவர் செய்ய பாசிவ் இன்கம் உருவாகுவது, பணத்துக்காக பயப்படாமல் வாழ்வது, எமர்ஜென்சி வந்தாலும் பேனிக் ஆகாத நிலை, வேலை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்களே முடிவு செய்யும் சுதந்திரம். நீங்கள் இன்று 2000 ரூபாய் சைடு இன்கம் ஏர்ன் பண்ணினாலும் அதை இக்னோர் பண்ணாதீர்கள். அந்த 2000 ரூபாய் தான் நாளை 20,000 ரூபாய் ஆகும். பின்னர் 2 லட்சம் ஆகலாம். ஒரு விதையை சிறியது என்று சிரிக்கலாம், ஆனால் அதிலிருந்து பெரிய மரம் உருவாகும். அதனால்தான் அதிகம் சேவ் பண்ணுங்கள், அன்னெசசரி எக்ஸ்பென்சஸை குறையுங்கள், மல்டிபிள் இன்கம் சோர்சஸை உருவாக்குங்கள், நீண்ட காலத்திற்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கிரீடை அவாய்ட் பண்ணுங்கள், கேபிட்டல் சேஃப்டியை காப்பாற்றுங்கள். பணம் சம்பாதிப்பதில் சீக்ரெட் ஃபார்முலா ஒன்றும் இல்லை. கன்சிஸ்டன்சி பிளஸ் பேஷன்ஸ் பிளஸ் காம்பவுண்டிங். இதுதான் உண்மையான வெல்த் ஃபார்முலா. ஒரு நாள் திடீரென்று ரிச்சாக வேண்டும் என்று ஓடுகிறவர்கள் பலர் பாதியில் விழுந்து போய்விடுகிறார்கள். ஆனால் தினமும் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து செல்கிறவர்கள் ஒரு நாள் பெரிய ஹைட்டை அடைகிறார்கள். பேம்பூ ட்ரீ போல. முதல் சில வருடங்கள் எதுவும் நடக்காத மாதிரி இருக்கும். பிறகு growth அன்ஸ்டாப்பபிள் ஆகும். இன்று நீங்கள் சம்பாதிப்பது குறைவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து சேவ் செய்து இன்வெஸ்ட் செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் உங்களுடைய மணி உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் வேலை செய்யவில்லை என்றாலும் இன்கம் வரும். அதுதான் ரியல் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். இறுதியாக ஒரு வரி மட்டும் நினைவில் வையுங்கள். வெற்றி பெற வேண்டுமென்றால் விளையாட்டில் நீங்க இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் கேமிலிருந்து வெளியே போகாதீர்கள். தோல்வி வந்தாலும் கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்லோ growth வந்தாலும் கண்டினியூ பண்ணுங்கள். மற்றவர்கள் வேகமாக போகிறார்கள் போல தோன்றினாலும் உங்கள் பாதையை விடாதீர்கள். ஏனெனில் காம்பவுண்டிங் குவைட்லி வேலை செய்து கொண்டிருக்கும். ஒரு நாள் திரும்பி பார்த்தால் நீங்கள் நடந்த பாதைதான் உங்களை வெல்த்துக்கு கொண்டு சென்றது என்று புரியும். அதுவரை சேமியுங்கள், முதலீடு செய்யுங்கள், காத்திருங்கள், வளருங்கள்.